ஏமா நல்ல சால மீன் இருக்கு வாங்கல. நாங்க சைவ பிள்ளை மாறுங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஓஹோ, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒண்ணும் இல்ல, இந்த காலத்துல அம்மா அப்பாவை மதிக்காத பிள்ளைங்களை தான் நான் பாத்திருக்கேன். அவங்க அப்பா அவ்வளவு திட்டியும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தது உங்க பிள்ளை மட்டும் தாங்க. உங்க பிள்ளை வைரம் மாதிரி, அதால அறுக்கவும் செய்யலாம், அழகுக்காகவும் வச்சுக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் அருளை திட்ட வேணான்னு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க மண்டையில மூளையில ஏதாச்சும் இருக்குதா? ஏய், ஓவரா பேசாத, வகுந்து போடு வகுந்து. என்ற கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க, சும்மா விட்டுற மாட்டாங்க. ஏல காலங்கத்துல பல்லுகள் வளர்க்கணியா நீ? ஏன் அதுக்குள்ள ரெடி. அம்மா, ஐயோ 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 ஐயோ, என்ற அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கீங்களே, எதுக்கு? கடைசி காலத்துல தூக்கிட்டு போறதுக்கா? அம்மா, ஒரே பிள்ளைன்னு பார்த்தவா வளர்த்தியே, இப்படி வாங்கி அரைஞ்சு போட்டானே படுவாவி பையன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா பாலாசாரி, ஊருக்கெல்லாம் தாலிய தங்கத்துல செஞ்சு போட்டுட்டு உன்னோட அவளுக்கு மட்டும் களிமண்ணியா செஞ்சு போட்டீங்க. எப்ப வந்து போகும் தெரியாம இப்படி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அல்லாடிட்டு கிடக்குறேனே. யாரா நாட்டாவை கட் பண்ணி அனுப்புங்கப்பா. கண்ணீரை பார்த்து உங்களுக்கு மனசு. இத பாரு, உங்க அக்காவை அவ இங்கே இந்த கத்துறா, அங்க என்ன பேச்சு பேசிப்பாங்க. சரி சரி, நீ கூட்டிட்டு போ. வேற யாரு போய் சொன்னாலும் உங்க மாமா கேட்க மாட்டாரு. ஏய் அருள்குமரா, நான் கத்துறது அந்த மருத மேல குமரன் காதலே விழுந்திருக்கும், இந்த நிக்கிற உன் காதல வேலையா? ஏய் என்ற வீட்டுக்காருக்கு புத்தி கட்டு போச்சு. மனுஷன் அவரு ஆசைப்படுறாருல, ஊர்ல யாருக்கும் பயப்படுறது இல்ல, உனக்கு மட்டும் தாயா பயப்படுறாரு. நீதான் வந்து சொல்லணும். எவனா இருந்தா என்றா வகுந்துற வேணாம், வெட்டு ஒண்ணு துண்டுறா. வேற நம்ம ஸ்டைலு. அண்ணா இந்தாங்கண்ணே. அண்ணே என்ன வெளியே வாங்கி சாப்பிடுறீங்க? வீட்டுல ஆள் இல்லையா? மானத்தை வித்துதான் மத்தியானம் சோறு சாப்பிடணும்னா அப்படிப்பட்ட சோறே வேணாம்டா. அண்ணா அண்ணி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அவ எங்க இது புடுறா. எங்க மாப்பிள்ள உங்க அக்கால வீட்டுல தானே விடணும். இந்தாங்க சாவி. என்ன வேணும்னா உங்க அக்கால அடிச்சேன். உங்க அக்கால பத்தி உனக்கே தெரியும், இந்த ஃபேக்டரி விட பெரிய சைஸ் வாயி. வாயானா லைட்டா தட்டினேன், அவ்வளவுதான். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடு. ஐயா இனிமே தொடவே மாட்டேன் மாப்பிள்ள. வா வா வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். என்னே ஊருக்குள்ள புகுந்த காட்டு புலி மாதிரி பேசுனீங்க, மச்சான பார்த்ததும் மலையில நஞ்ச வீட்டெலி மாதிரி அடங்கிட்டீங்க. அடங்காம யார் அவன்? டேய் 12 வயசுலயே பிளான் பண்ணி என்ன பழி வாங்கினவன். எப்படின்னு ஒருக்கா அவங்க அக்கால மூதேவின்னு திட்டி போட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு அவன் சித்தப்பன் பையன் தங்கத்தை குறுக்கால ஓட விட்டு அவன் அடிக்கிற மாதிரி கல்லுல என்ன விட்டாம்பாரு ஒண்ணு. இது பாரு, இன்னும் அந்த தழும்பு இருக்குது பாரு. அவங்கிட்ட தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசி போட்டோம், தப்பிக்கவே முடியாது. ஆனா புத்திசாலி பாரு, ஒரு நாள் கோயம்புத்தூரே ஒரு கலக்க போறான் பாரு. பெல் இங்க என்ன பண்ணுது? அதோ அங்கன்ன பிரியாணி கடைக்கிட்ட. இந்தாங்கம்மா 4 பார்சல் இருக்கு. அடிப்பாவி, சைவ பிள்ளைன்னு சொன்னாங்க, பிரியாணி வாங்கிட்டு போறா. மணி கூட என்ன கொண்டு போயிட்டு இருக்கு? ஏதாச்சும் காய்கறி வாங்கிட்டு போவோம்ப்பா. காய்கறி பின்னாடி நான் என்ன போகுது? கறி இருந்தா போவோம். அப்பா அதுக்கு சுத்த சைவம்யா. ஏ நீலவேணி, பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து மேல வா. கேட்டியா? பால்கோவாவா? அட முட்டை பைய, அங்க பிரியாணி கடையில பால்கோவா கிடைக்கும். எனக்கு தான் லெக் பீஸ். எனக்கு ஒரு கால், உனக்கு ஒரு கால். கட்டதடி, ஒரு கால் அம்மா பார்த்துட்டா மூக்கால அழ வேண்டியதா இருக்கும். கட்ட போடாம சாப்பிடு. நான் காலை கெட்டு கோழி காலை பிச்சு உதறாளுங்க பாரு. நான் சொன்ன நம்புனியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏனுங்க இது என்ன வேணுங்க? நீங்க எப்படி மேல வரீங்க? நான் தட்டு போடுவேன். போடு, உங்க அம்மா வரட்டும், இந்த சிக்கன் பிரியாணி சீக்கிரட்லாம் தெரியட்டும். அடேங்க அப்பா, நீங்க லெக் பீஸ் தான் சாப்பிடுறீங்களோ? இதுல பிரியாணி பேரு பால்கோவா. ஏப்பா நீ மட்டும் இட்லியை சோறாக்கலாம், பீர மோராக்கலாம், இவங்க பிரியாணியை பால்கோவா ஆக்கப்படாதோ? ஒன்னத்தான். ஏய், வீட்டுக்கு தெரியாம இது எத்தனை நாளா நடக்குது? நான் 12th படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை சேன கழுகுன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். ஒவ்வொன்னுக்கு ஒரு பிளாஸ்டிக் வச்சிருக்கா? ஒரு நாளைக்கு 2 பொட்டலம். ஒரு பொட்டலம் 40 ரூபானா ஒரு மாசத்துக்கு 2400 ரூபாய். 4500 ரூபாய் சம்பளம் வாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா கூட நடத்தும்? இது அவளை கட்டிக்க போறவன் கவலைப்படுற விஷயம் இல்ல. இதையும் ஃபீல் பண்றான். நான் ஒன்னும் தினம் சாப்பிடல, வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு 4 நாள். 8 பொட்டலம் 320 ரூபாய் தான். பொண்டாட்டிக்காக மாசத்துக்கு 320 ரூபாய் செலவு பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க? சம்பளத்தை என் கையில கொடுங்க, நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன். சேம் ஃபீலிங். அதுவும் இல்லாம சனிக்கிழமை சாப்பிடாம விரதம் இருக்கு தெரியுமா?
இன்னைக்கிழமை விரதம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கட்டு கட்ட உடம்புக்கு என்ன டேய், ஆகும்? என்னடா நடக்குதுங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பெத்த மாதிரியே வரவு செலவு கணக்கு பாக்குறேன். நான் ஒரு இடத்துல இங்க என்னடா பேச்சு அதானே. போங்கடா வெளில ஓ, ஓ, ஓ. இல்ல, நீ சொல்லிருச்சு.